Now we enter into the very important operation in AVL tree, that is inserting a node. Insertion is also done in same way as it is done in case of binary search tree. நம்ம binary search tree நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எப்படி ஒரு insertion பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So here also exactly same. Like in binary search tree, the new node is always inserted as the leaf node. கண்டிப்பா leaf node தான் ஒரு node insert பண்ணுவோம் binary search tree. அது exactly அதே மாதிரி தான் பண்ணிடுவோம். பட் அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் AVL ட்ரீல அப்படின்னா, the rotation is done to restore the balance of the tree, because each time we are going to calculate the balance factor of the node. However, if the insertion of the new node does not disturb the balance factor, that is, if the balance factor of every node is still -1, 0, 1, then rotations are not needed. In case the balance factor is not in the expected, if it is not in this range, definitely we go for rotation. அதில் இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணணும். அதாவது the nodes whose balance factor will change are those which lie on the path between the root of the tree and the newly inserted node. இது நீங்கள் டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ புரியாத மாதிரி தெரியும். பட் இட் இஸ் வெரி சிம்பிள். எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ இமேஜின் திஸ் இஸ் மை AVL ட்ரீ. நவ் ஐ ஆம் இன்சர்ட்டிங் எ நியூ நோட். இப்போ இது ஒரு AVL ட்ரீ அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் நான் புதுசாக ஒரு நோடு இன்சர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு நோடு இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நோடை இன்சர்ட் பண்ணும்போது எந்தெந்த நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. the node whose balance factor will change அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் நோட்லேருந்து ஆரம்பித்து எந்த நோடை நான் இன்சர்ட் பண்ணணுனோ இந்த பாத்தில் என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்குதோ அதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் தான் சேஞ்ச் ஆகும். இந்த பாத்தை தவிர மீதி, இப்போ சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஏதாவது நோட் இப்படி இருந்துருக்குதுன்னு வச்சுக்கோ, ஆல்ரெடி தேர் ஆர் சம் நோட்ஸ் லைக் திஸ். இப்போ இதனோட பேலன்ஸ் ஃபேக்டரில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுமானா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகாது. பிகாஸ் திஸ் இஸ் நாட் இன் த பாத் ஆஃப் the new node and the root node. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது என்னென்னா, நீங்கள் நார்மலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒன்ஸ் செகண்ட் பேலன்ஸ் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணுன்னா என்னோடய ட்ரீயில் இருக்கிற எல்லா நோடுக்கும் பேலன்ஸ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த நோடை இன்சர்ட் பண்ணணும் அந்த நோடுக்கும் அந்த ட்ரீயோட ரூட் நோடுக்கும் நடுவில் ஒரு பாத் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாத்தில் என்னென்ன நோட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தோட பேலன்ஸ் ஃபேக்டரும் டிஸ்டர்ப் ஆகும். Now we came into the very important section of the AVL tree insertion, that is rotation அப்படின்னு ஒன்று. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா பிக் கொஷனில் கேட்கும்போது AVL rotations அப்படின்னு மட்டும் உங்களுக்கு 8 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அப்போ வாட் இஸ் AVL ட்ரீங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரொட்டேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லணும் வித் நெசசரி எக்ஸாம்பிள். Rotation is the process of moving the node to either the left or right to make tree balance. ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நோடை ஒன்று லெஃப்ட்டுக்கோ அல்லது ரைட்டுக்கோ நான் மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணுறதுனால என்னோடய ட்ரீ வந்து பேலன்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ரொட்டேஷன். டு பெர்ஃபார்ம் ரொட்டேஷன் அவர் ஃபஸ்ட்டு ஒர்க் இஸ் டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் நோடு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் வில் பி ஓவர் ஒன்லி ஆஃப்டர் ஃபைண்டிங் தி கிரிட்டிக்கல் நோட். கிரிட்டிக்கல் நோடுங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் ஆல்சோ இன் 3rd யூனிட். கிரிட்டிக்கல் நோட்னா என்ன அப்படின்னு கேட்டால் திஸ் இஸ் த டெஃபினிஷன். கிரிட்டிக்கல் நோட் இஸ் த நியரஸ்ட் ஆன்செஸ்டர் நோட் ஆன் தி பாத் ஃப்ரம் ரூட் டு தி இன்சர்ட்டட் நோட் whose balance factor is neither -1 or nor 1. கிரிட்டிக்கல் நோட்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒரு பைனரி சர்ச் ட்ரீயில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பைனரி சர்ச் ட்ரீ எடுத்துக்கோ. இப்போ இது வந்து பைனரி சர்ச் ட்ரீ ஆஸ் வெல் அஸ் AVL ட்ரீ ஆல்சோ, பிகாஸ் த பேலன்ஸ் ஃபேக்டர் திஸ் இஸ் 0, 1 - 2 -1, 0 - 1 -1, this is 0. இது கண்டிப்பாக AVL ட்ரீ. இப்போ நான் புதுசாக ஒரு நோடு இன்சர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் இன்சர்ட் எ நோட் ஹியர். இப்போ இது இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் த பேலன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ஈச் நோட்? இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், இன்சர்ட் பண்ண இடத்துல இருந்து ரூட் நோடு வரைக்கும் இருக்கிற பாத்தில் இருக்கிற எல்லா பேலன்ஸ் ஃபேக்டரும் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம்.
இப்போ இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன? ரூட் லீஃப் நோடுக்கு ஒரு பேலன்ஸ் ஃபேக்டர் 0. இந்த நோடோட பேலன்ஸ் ஃபேக்டர் இப்போ என்னாச்சு? ஆல்ரெடி இட் இஸ் 0. நவ் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் திஸ் நியூ எலிமெண்ட் the பேலன்ஸ் ஃபேக்டர் இஸ் 0 minus 1, it is minus 1. 0 கிடையாது. இப்போ இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன? ஆல்ரெடி இட் இஸ் minus 1. Now after inserting this new element, the balance factor of this node is 0 minus 2, it is minus 2. In the root node balance factor enna? Already it is minus 1. Now after inserting this new element, 1 minus 3, it is minus 2. இப்போ this is not an AVL tree. Why? Because இந்த ரெண்டு நோடோட பேலன்ஸ் ஃபேக்டரும் இப்போ minus 2 இருக்குது. அப்போ இதை நான் வந்து AVL tree சொல்ல முடியாது. இப்போ AVL tree இல்லைங்கிறப்ப நான் என்ன பண்ணணும்? ரொட்டேஷன் பண்ணணும். எதுக்காக ரொட்டேஷன் பண்ணணும்? டு மேக் ட்ரீ பேலன்ஸ். இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சில ரொட்டேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நான் செய்ய வேண்டியது இந்த ட்ரீயில் கிரிட்டிக்கல் நோடு எது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் நோடு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட் ஆன்செஸ்டர் நோட் ஆன் தி பாத் ஃப்ரம் தி ரூட் டு த இன்சர்ட்டட் நோட். இப்போ இது வந்து என்னோட இன்சர்ட்டட் நோட். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த கலர் நவ் பிகாஸ் யூ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இது வந்து என்னோட இன்சர்ட்டட் நோட், இது என்னோட ரூட் நோட். இந்த இன்சர்ட்டட் நோடுக்கும் ரூட் நோடுக்கு நடுவில் ஒரு பாத் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் மை பாத். இன்சர்ட்டட் நோட் அண்ட் ரூட் நோடுக்கு நடுவில் இருக்கிற பாத் இருக்கு இல்லையா? இந்த பாத்தில் நியரஸ்ட் ஆன்செஸ்டர் நோடு எது? அதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து -1, 0, 1. இது இல்லாமல் இருக்கிற நியரஸ்ட் ஆன்செஸ்டர் நோடு, அதாவது இன்சர்ட் பண்ண நோடுக்கு nearest ancestor node whose imbalance factor is not in this range. இப்போ இது வந்து நான் ஆட் பண்ண நோடு. இதனோட நியரஸ்ட் ஆன்செஸ்டர் எந்த ஆன்செஸ்டருக்கு வந்து இந்த ரேஞ்சில் இல்லாமல் பேலன்ஸ் ஃபேக்டர் இருக்குன்னு பாரு. இதனோட ஆன்செஸ்டர் என்ன? இதனோட ஆன்செஸ்டர், பட் ஹூஸ் பேலன்ஸ் ஃபேக்டர் இஸ் -1. இட் இஸ் சேஃப். இதுக்கு அடுத்து இதனோட நியரஸ்ட் ஆன்செஸ்டர் எது? இதுதான் நியரஸ்ட் ஆன்செஸ்டர். இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன? -2. ஸோ இதை தான் கிரிட்டிக்கல் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்சர்ட் பண்ண நோட்லேருந்து நியரஸ்ட் ஆன்செஸ்டர் ஹூஸ் பேலன்ஸ் ஃபேக்டர் இஸ் நாட் இன் திஸ் ரேஞ்சு தான் வந்து கிரிட்டிக்கல் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் மை கிரிட்டிக்கல் நோட். இதை நான் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் வாட் இஸ் மை செகண்ட் டாஸ்க் அப்படின்னா, விச் டைப் ஆஃப் ரொட்டேஷன் ஹேஸ் டு பி டன். இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன ரொட்டேஷன் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are 4 types of rebalancing rotations available in AVL tree. 4 டைப் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த நோடை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த 4 ரொட்டேஷனில் எந்த ரொட்டேஷன் இஸ் அப்ளிகபிள் டு மேக் திஸ் பைனரி சர்ச் ட்ரீ ஆஸ் an AVL tree அப்படின்னு நம்ம பார்க்கணும். Now we discuss all these 4 types of rebalancing rotation. The rotations can be broadly classified into 2 types. One is single rotation, another one is a double rotation. Once again in single rotation there are 2 things. One is left rotation, another one is right rotation. Left rotation we call it as an LL rotation அப்படினு சொல்றோம். Right rotation we call it as an RR rotation. Similarly in double rotation there are 2 things. Left right rotation we call it as LR rotation. Right left rotation we call it as an RL rotation. We will discuss one by one in the next slide. So what is LL rotation, RR rotation, LR rotation and RL rotation அப்படினு பார்க்கலாம். அது இதில் இருக்கிற அந்த LL அப்படிங்கிறது what it means அப்படின்னா left subtree of the left child of the critical node அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி கிரிட்டிக்கல் நோட் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் ரொட்டேஷன் என்ன டைப் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் கிரிட்டிக்கல் நோடு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் இன்சர்ட் பண்ண நியூ நோடு லெஃப்ட் சப்ட்ரீ ஆஃப் த லெஃப்ட் சைல்டு ஆஃப் த கிரிட்டிக்கல் நோடு, அந்த கிரிட்டிக்கல் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீயோட லெஃப்ட் சைல்டாக இருந்தால் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், எல்எல் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுவே வந்து நான் இன்சர்ட் பண்ண நியூ நோடு ரைட் சப்ட்ரீ ஆஃப் த ரைட் சைல்டு ஆஃப் த கிரிட்டிக்கல் நோடு, அந்த கிரிட்டிக்கல் நோடோட ரைட் சப்ட்ரீ ஆஃப் த ரைட் சைல்டு, ரைட் சைல்டோட ரைட் சப்ட்ரீயாக இருந்ததுன்னா ஆர்ஆர் ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இதே நான் இன்சர்ட் பண்ண நியூ நோடு கிரிட்டிக்கல் நோடோட லெஃப்ட் சைல்டோட ரைட் சப்ட்ரீ, அதாவது ரைட் சப்ட்ரீ ஆஃப் த லெஃப்ட் சைல்டு, அதாவது லெஃப்ட் சைல்டோட
ரைட் சப்ட்ரீ. அதனால தான் இங்கே எப்படி எழுதியிருப்போம், லெஃப்ட் சைல்டோட ரைட் சப்ட்ரீ. அதனால தான் எல்ஆர். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். அதாவது ஆர்எல் ரொட்டேஷன் இப்போ ஃபைனலாக பார்ப்போம். ஆர்எல் ரொட்டேஷன் என்னென்னா, நான் இன்சர்ட் பண்ணுற நியூ நோடு எப்படி இருக்கணும்னா கிரிட்டிக்கல் நோடோட ரைட் சைல்டோட லெஃப்ட் சப்ட்ரீ. ரைட் சைல்டோட லெஃப்ட் சப்ட்ரீ. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் ரைட் சைல்டோட லெஃப்ட் சப்ட்ரீ. இதில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து யூ ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அன் சைல்டு. ரெண்டாவது டேர்ம் வந்து சப்ட்ரீ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர்எல் அப்படின்னா என்ன, ரைட் சைல்டோட லெஃப்ட் சப்ட்ரீ. எல்ஆர்னா என்ன, லெஃப்ட் சைல்டோட ரைட் சப்ட்ரீ. ஆர்ஆர்னா என்ன, ரைட் சைல்டோட ரைட் சப்ட்ரீ. எல்எல்னா என்ன, லெஃப்ட் சைல்டோட லெஃப்ட் சப்ட்ரீ. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து சைல்டு அப்படின்னு வச்சுக்கோ. ரெண்டாவது டேர்ம் வந்து அதனோட லெஃப்ட் சப்ட்ரியா ரைட் சப்ட்ரியா அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட் டைம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3-4 டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். Now we see different rotations in AVL tree. Before we move into the rotations, I would like to clarify few things. You just take one binary search tree, that is for example the element 10, the element 5, element 15, the element 20. Whenever after inserting a new element into the existing AVL tree, if imbalancing happens, we go for rotation. Before we go into the rotation, there are 2 things we have to concentrate on rotations. One is critical node, second one is critical path. These 2 things are very very essential before we go for rotation. How we can identify the critical node and how we can identify the critical path அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். Now this is an AVL tree. Why this is an AVL tree? What is the balance factor of this 5? It is 0 because it is a leaf node. The 20, it is once again it is 0. Once again it is a leaf node. What is the balance factor of 15? Left subtree it is 0. Right subtree it is 1. So 0 minus 1 it is minus 1. What is the balance factor of 10? Left subtree the height is 1. The right subtree the height is 2. So 1 minus 2 it is minus 1. Now for all the nodes the balance factor is in the range of minus 1, 0, plus 1. Now I am going to insert a new node called 25. Where I can insert this 25? First compare with the root node. Now the 25 is greater than 10, so we move to the right subtree. 25 is greater than 15, so I move to the right side. 25 once again greater than 20, so it moves to the right side. So it is added here. Once add the new element into the existing AVL tree, we have to once again calculate the balance factor. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பேலன்ஸ் ஃபேக்டர் எதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் பண்ண எலிமெண்ட்டில் ஆரம்பித்து ரூட் வரைக்கும் இருக்கிற பாத்தில் இருக்கிற நோட்ஸில் மட்டும் பேலன்ஸ் ஃபேக்டரை கரெக்ட் பண்ணால் போதும். பிகாஸ் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் டிஸ்டர்ப்டு பை திஸ் இன்சர்ஷன். ஸோ இந்த 25 ஆட் பண்ணுறதுனால எதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும், இதனோட பேரண்ட் இதனோட பேரண்ட் இதனோட பேரண்ட் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் இதை மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ வாட் இஸ் த பேலன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் 25? இட் இஸ் 0 பிகாஸ் இட் இஸ் எ லீஃப் நோட். லீஃப் நோட்னா ஏன் 0? லெஃப்ட் சப்ட்ரீன் 0, ரைட் சப்ட்ரீன் 0, ஆட்டோமேட்டிக்லி 0 minus 0 it is 0. What is the balance factor of this 20? Left subtree it is 0, right subtree it is 1, so 0 minus 1 it is minus 1. What is the balance factor of 15? Left subtree it is 0, right subtree it is 2, so 0 minus 2 it is minus 2. What is the balance factor of 10? Left subtree 1,
right subtree 3. So 1 minus 3, it is minus 2. So now I calculated all the balance factors. Now whether the rotation is needed, whether it is a balanced tree or not, it is imbalanced because the node 15 whose balance factor is minus 2, node 10 the whose balance factor is minus 2. So it is imbalanced. So we need of rotation here. Once we decided the rotation is necessary to make it balance, first we have to identify what is the critical node. First thing வந்து critical node identify பண்ணணும். Critical node எப்படி identify பண்ணணும்னா நம்ம definitionல பார்த்திருப்போம். Critical node அப்படிங்கிறது immediate ancestor of the inserted node whose balance factor is not in the range of minus 1, 0, 1. So அப்போ critical node வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட inserted node. So இதனோட ancestor இது, இதனோட ancestor இது, இதனோட balance factor வந்து minus 2. இது ரெண்டுமே minus 2 இருந்தாலும் this is the immediate ancestor of the newly inserted node. So this is actually we call it as a critical node அப்படின்னு சொல்லுவாங்க. So critical node identify பண்ணிட்டீங்கன்னா your 25% of your problem is over. Second, critical path identify பண்ணணும். What is critical path? Critical pathங்கிறது ஒன்றும் கிடையாது. critical nodeல ஆரம்பிச்சு insert பண்ண node வரைக்கும் இருக்கிற path தான் வந்து we call it as a critical path அப்படின்னு சொல்றாங்க. critical nodeல ஆரம்பிச்சு insert பண்ண node வரைக்கும் இருக்கிற path தான் we call it as a critical path அப்படின்னு சொல்லுவோம். So now another 25% of our job is over. So இந்த path வந்து maximum எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு calculate பண்ணி பார்த்தீங்கன்னா maximum the length of the path வந்து either 2 or 3 இருக்கிறதுக்கு தான் possibilities அதிகம். Even 4 கூட இருக்கலாம். பட் அவ்வளோ பெருசு இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது ஒன்லி 2 லெவல்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். அப்படின்னு என்ன சார்னா கிரிட்டிக்கல் நோட்லேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து 2 லெவல் வரைக்கும் பார்த்தா போதும். ஏன்னா நம்ம ரொட்டேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, எல்எல், எல்ஆர், ஆர்எல், ஆர்ஆர், இந்த 4 டைப் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்எல்னா என்ன, ஆர்ஆர்னா என்ன, எல்ஆர், எல்ஆர்எல்னா என்ன. ஸோ அப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 அதாவது இந்த 2 மட்டும் பார்த்தா போதும். இதுக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் யூ டோன்ட் டேக் கன்சிடர். அதாவது இந்த கிரிட்டிக்கல் பாத் வந்து 2 லென்த்து வந்து 2க்கு மேலே இருந்ததுன்னா 2க்கு மேலே இருக்கிற பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்கிறேன். இப்போ இது இந்த கிரிட்டிக்கல் பாத்து இந்த 4ல் என்ன மாதிரி இருக்குது, ஏன்னா என்ன ரொட்டேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். கிரிட்டிக்கல் நோட் கண்டுபிடிச்சி கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எந்த ரொட்டேஷனை சூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு தான் இந்த கிரிட்டிக்கல் நோட் கிரிட்டிக்கல் பாத். இப்போ இந்த பாத்தை பார்க்கும்போது இதில் எது அப்ளிகபிள் ஆகுது, இட் இஸ் ரைட், திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்ஆர்னா என்ன, ரைட் சைல்டோட ரைட் சப்ட்ரீ. ஸோ இந்த கிரிட்டிக்கல் நோடோட ரைட் சைல்டோட ரைட் சப்ட்ரீ. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்ஆர் ரொட்டேஷன் இந்த இடத்துல தேவைப்படுது. ஒருவேளை இஃப் யூ ஜஸ்ட் இமேஜின், இப்போ இந்த 25க்கு பதிலாக இன்கேஸ் ஐ இன்சர்ட்டட் அன் எலிமெண்ட் 18 அப்படின்னு வச்சுக்கோங்க. 18 இன்சர்ட் பண்ணியிருந்தா இங்கே 18 எங்கே இன்சர்ட் ஆகிருக்கும், 10 விட பெருசு, 15 விட பெருசு, பட் 20 விட சின்னது. ஸோ அப்போ 18 எங்கே இன்சர்ட் ஆகிருக்கும், இங்கே இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன, இது 0, இது லெஃப்ட் சைடு 1, ரைட் சைடு 0. ஸோ 1 மைனஸ் 0. ஸோ அப்போ இது வந்து 1. இதனோட பேலன்ஸ் ஃபேக்டர் லெஃப்ட் சைடு 0, ரைட் சைடு 2. ஸோ ஒன் செகண்ட் 2. ஸோ மற்றதெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகும். அப்போ இதில் எதுக்கு இன்சர்ட்டட் நோடு, இது கிரிட்டிக்கல் நோடு சேம். அப்போ வாட் இஸ் த கிரிட்டிக்கல் பாத், இந்த இடத்துல கிரிட்டிக்கல் பாத் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதாவது இது என்னோட கிரிட்டிக்கல் பாத், ஏன்னா கிரிட்டிக்கல் நோடில் இருந்து அடுத்த 2 லெவல் அப்படிங்கிறப்ப இதுதான் என்னோட 2 லெவல். அப்போ திஸ் இஸ் மை கிரிட்டிக்கல் பாத். இந்த கிரிட்டிக்கல் பாத் இந்த இதில் எப்படி இருக்குது, ரைட் சைல்டோட லெஃப்ட் சப்ட்ரீ அப்படின்னு சொல்லலாமா. அப்போ ரைட் சைல்டோட லெஃப்ட் சப்ட்ரீனா இது ஆர்எல் ரொட்டேஷன், ரைட் சைல்டு லெஃப்ட் சப்ட்ரீ. சிமிலர்லி லெஃப்ட், சப்போஸ் லெஃப்ட் சைடில் வந்து இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் எல்எல், இதுவே வந்து இப்படி இருந்துச்சுன்னா எல்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 ரொட்டேஷன் அப்போ நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுங்கிறத ஐ வில் ஷோ. நவ் வி ஃபர்ஸ்ட் see
LL rotation. இப்போ பார்த்தீங்கன்னா இது 15, அதோட சின்னது 10, then it is 5, it is less than 10, so the tree is like this. This is a binary search tree, but whether this is an AVL tree அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. Why? We have to calculate the balance factor. What is the balance factor of 5? It is 0, because there is no left subtree, there is no right subtree. 0 minus 0, it is 0. What is the balance factor of 10? Left it is 1, right it is 0, 1 minus 0 it is 1. What is the balance factor of 15? Left it is 2, right it is 0, so it is 2. Now it is imbalance. Now what is the critical node? From the newly inserted node, the nearest ancestor whose balance factor is not in the range of -1, 0, +1. Now this is the nearest ancestor. Now this is the critical node. What is critical path? Critical node ல இருந்து newly inserted node வரைக்கும் இருக்கிறது தான் critical path. அதில் நம்ம எத்தனை லெவல் கன்சிடர் பண்ணோம்? ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணா போதும். So this is the affected area, critical path. இது எப்படி இருக்கு? Left childோட left subtree. So I need LL rotation here. So இந்த மாதிரி தான் நம்ம என்ன டைப் ஆஃப் ரொட்டேஷன்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். LL rotation. LL rotationல எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ரொட்டேஷன், பிகாஸ் LL அண்ட் RR ரெண்டுமே வந்து சிங்கிள் ரொட்டேஷன். LR அண்ட் RL வந்து டபுள் ரொட்டேஷன் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம். ஸோ சிங்கிள் ரொட்டேஷன் என்னன்னா ஒரே ஒரு ரொட்டேஷன் மட்டும் எங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்? இந்த கிரிட்டிக்கல் நோடோட அட்டாச் ஆகிருக்கிற எட்ஜ் இருக்கு இல்லையா, கிரிட்டிக்கல் நோடோட அட்டாச் ஆகிருக்கிற எட்ஜை தான் நான் கரெக்ட் பண்ணணும். இதை கரெக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதை கரெக்ட் பண்ணாதான் இட் வில் பிகம் பேலன்ஸ். ஸோ அப்போ இதோட அட்டாச் ஆகிருக்கிறது இந்த எட்ஜ். இந்த எட்ஜ் நான் என்ன பண்ணணும்? இந்த எட்ஜ் எப்படி இருக்கு? லெஃப்ட் சைடில் அட்டாச் ஆயிருக்கு. லெஃப்ட்ல அட்டாச் ஆயிருக்குன்னா பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நான் ரைட் சைடில் தான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இட் இஸ் லெஃப்ட் சைட். ஸோ ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஆயிடும். அப்போ இதை ரொட்டேட் பண்ணும்போது எப்படி ரொட்டேட் பண்ணா, அந்த 10 அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு இந்த 15 ரைட் சைடில் இப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடும். அப்போ இதை அப்படியே நான் ரொட்டேட் பண்ணி இங்கே கொண்டு வந்தா என்னோட ட்ரீ எப்படி இருக்கும்? the 10 is going to become root அப்படிங்கிற மாதிரி மாறிடும். 10ஓட ரைட் சைடில் 15 வந்துடும். ஸோ 10ஓட ரைட்டுக்கு 15 வந்துடும். பட் இந்த 5 எங்க இருக்கும்? 10ஓட லெஃப்ட்ல தான் ஸ்டில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை AVL ட்ரீ. Why this is AVL tree? இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணி பாருங்க. this is 0, this is 0, 1 minus 1, 0. So this is called LL rotation. Similarly, RR rotation. இப்போ பார்த்தீங்கன்னா I constructed the binary search tree. 15, 17 அதோட பெருசு, 20 அதோட பெருசு. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ இதுதான். இதுக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணா this is 0, this is 0 minus 1, minus 1, this is 0 minus 2, minus 2. Now this is imbalance. So this is the nearest ancestor with balance factor not in the range. So this is our critical node. Then what is critical path? This is inserted node, this is critical node, so this is my critical path. So the critical path என்ன ரொட்டேஷனுக்கு மேட்ச் ஆகுது? right child ஓட right subtree, that is R. So this we need here RR rotation. So this is LL, this is RR. பார்த்தீங்கன்னா தெரியும் what is RR? right child ஓட right subtree. அப்ப இந்த இடத்துல என்ன சார் ரொட்டேஷன் பண்ணணும்? once again this is a single rotation. அந்த single rotation எங்க பண்ணணும்? critical node வந்து எந்த எட்ஜோட அட்டாச் ஆயிருக்குதோ அங்க தான் நான் என்ன பண்ணணும்? I have to perform the rotation. So this is the edge which is connected with critical node. அதை நான் எப்படி ரொட்டேட் பண்ணணும்? this is right sideல வந்திருக்கு. அப்ப ரைட் சைடுல இருக்குங்கிறப்ப இதை நான் பேலன்ஸ் பண்ணா என்ன பண்ணணும்? ஆன்டி கிளாக்வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணாதான் பேலன்ஸ் ஆகும். மறுபடியும் அந்த பக்கம் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்படி ரொட்டேட் பண்ணா 17 ஃபிக்ஸட், 15 இப்படியே ரொட்டேட் பண்ணினா இட் வில் கம் டு திஸ் சைட். ஸோ அப்போ வாட் இஸ் மை நியூ ட்ரீ ஆஃப்டர் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 17 இஸ் மை நோட். ஸோ 17ஓட லெஃப்ட்டுக்கு என்ன வந்துடும்? 15 வந்துடும். ஸோ வாட் இஸ் ரைட் டு 17? ஆல்ரெடி இட் இஸ் 20.
Now what is the balance factor of this new tree of all the nodes? This is 0, this is 0, 1 minus 1, it is 0. Now the binary search tree become AVL tree here. Here also this is binary search tree, but this is AVL tree. Now we see the double rotation. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டுமே வந்து single rotation. இப்போ நம்ம பார்க்க போறது double rotation. So அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து RL அப்படினு ஒன்னு இருக்கும், இன்னொன்னு LR அப்படினு ஒன்னு இருக்கும். இப்போ you just imagine this is my binary search tree. அதாவது 15, அடுத்தது 10 insert பண்றேன், 10 is less than 15. அடுத்தது 12 insert பண்றேன். 12 என்ன இருக்கும்? 15 விட சின்னது, இங்க வந்துரும். 10 விட பெருசுங்கறப்ப 10 ஓட ரைட்ல தான் இருக்கும். So this is my newly inserted node. இப்போ balance factor. What is the balance factor? This is 0 because it is a leaf. இதனோட balance factor என்ன? Left subtree is 0, right subtree is 1. So 0 minus 1, it is minus 1. What is the balance factor of 15? Left, இது ஃபுல்லுமே left subtree. இங்க இருந்து இது வரைக்கும் left subtree. So it is 2. Right subtree, it is 0. So 2 minus 0, it is 2. அப்ப once again this is binary search tree but not an AVL tree because imbalance இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணனும்? ரொட்டேட் பண்ணி பேலன்ஸ் பண்ணனும். ரொட்டேட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கேன்? find out the critical node. So what is the critical node? இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட critical node because this is the nearest ancestor whose balance factor is not in the range. இது என்னோட newly inserted node, லாஸ்டா இன்சர்ட் பண்ண node. இப்போ what is the critical path? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் என்னோட critical path. So this is my critical path. So critical path கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணனும்? What type of rotation? இது என்ன மாதிரி இருக்கு? இது வந்து left child, இது அதனோட right subtree. Left child, right subtree. அப்ப இந்த நாலுல எது applicable ஆகும்? Left then right. Left child ஓட right subtree னா LR. LR rotation எப்படி சார் ரொட்டேட் பண்ணனும்? இது வந்து டபுள் ரொட்டேஷன். டபுள் ரொட்டேஷன் அப்படினாவே என்ன அர்த்தம் அப்படினா அதாவது இந்த ரெண்டு எட்ஜையுமே நான் ரொட்டேட் பண்ணனும். சிங்கிள் ரொட்டேஷன் என்ன பண்ணனும்? கிரிட்டிக்கல் நோடோட எந்த எட்ஜ் கனெக்ட் ஆயிருக்கோ அதை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணேன். பட் டபுள் ரொட்டேஷன்னா இதையும் நான் ரொட்டேட் பண்ணனும், இதையும் ரொட்டேட் பண்ணனும். இதை ரொட்டேட் பண்ண எப்படி சார் ரொட்டேட் பண்ணனும்? எப்பயுமே வந்து ரொட்டேஷன் என்னன்னா எட்ஜ் வந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடுல ரொட்டேட் பண்ணனும். இதுவே வந்து எட்ஜ் வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் சைடுல ரொட்டேட் பண்ணனும். சோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். லெஃப்ட் அப்படினா ரைட்ல ரொட்டேட் பண்ணு, ரைட் அப்படினா லெஃப்ட்ல ரொட்டேட் பண்ணு. ஏன்னா ஆப்போசிட் சைடுல ரொட்டேட் பண்ணாதான் பேலன்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இத ரொட்டேட் பண்றோம். இத தான் ஃபர்ஸ்ட் டவுன்ல இருக்கிறது முதல்ல ரொட்டேட் பண்ணனும். சோ இத ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும்? இந்த 12 அப்படியே இருக்கும். இந்த 10 என்ன ஆகும்? இது அப்படியே ரொட்டேஷன் இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த 10 இது அப்படியே வந்து இட் இஸ் ரொட்டேட்டட் லைக் திஸ் அப்படினா என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு 12 வந்துரும், அதுக்கு கீழ 10 வந்துரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா என்னோட ட்ரீ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல இது 15, இது அப்படியே ரொட்டேட் பண்ணீங்கன்னா 12 இந்த பொசிஷனுக்கு வந்துரும், 10 இந்த பொசிஷனுக்கு வந்துரும். சோ அப்ப this is 12, this is 10. இப்படி ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இத மட்டும் ரொட்டேட் பண்ணா this will become like this. இதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லிருக்கேன்? இந்த இடத்துல ஒரு ரைட் ரொட்டேஷன் பண்ண சொல்லிருக்கோமா? இந்த இடத்துல ரைட் ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி நம்ம பார்த்த சிங்கிள் ரொட்டேஷன். இது அப்படியே ரொட்டேட் பண்ணினா என்ன ஆகும்? இந்த 15ங்கிறது இந்த இடத்துக்கு வந்துரும். இதுதான் வந்து ஒரிஜினல் மெத்தட். புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ரொட்டேட் பண்றதுன்னு ஒரு டயகிராமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் அர்த்தம். சோ அப்ப பேலன்ஸ் ஃபேக்டர் 0 0 0. சோ இந்த டபுள் ரொட்டேஷனை ஷார்ட்டா வந்து எப்படி சார் பண்ணலாம்? வெரி சிம்பிளா எப்படி ரொட்டேட் பண்றதுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இதே ஆன்சர் தான் வரும், பட் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ரெண்டு ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெரிய ட்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால வந்து நான் ஷார்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் அல்லது RL அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருந்துச்சுன்னா வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியா இருக்கு இந்த நோட் இருக்கு இல்லையா, இந்த நோட என்ன பண்ணணும்? மூவ் இட் இன்டு திஸ் பிளேஸ். அதாவது இந்த ரெண்டுக்கும் நடுவுல கொண்டு போய் வைக்கணும். இந்த 12 15க்கும் 10க்கும் நடுவுல பிளேஸ் பண்ணணும். 15க்கு 10க்கு நடுவுல பிளேஸ் பண்ணா என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்துல 12ன்னு இமேஜின் பண்ணிக்கோ. அப்ப 12ஓட லெஃப்ட் என்ன? 10. 12ஓட ரைட் என்ன? 15. சோ அப்ப என்னோட ட்ரீ என்ன? 12 வந்து நடுவுல இருக்கு. 12ஓட லெஃப்ட்டுக்கு 10 வச்சிரு,
12 ஓட ரைட்ல 15 பிளேஸ் பண்ணிக்கலாம். This is the answer what we got in the previously. So this is balance factor 0, 0, 0. This is the very very simple thing we can convert the LR rotation. That is double rotation easy அப்படி பண்ணிடலாம். Similarly இப்போ இந்த ட்ரீ எடுத்துட்டீங்கன்னா balance factor 0, 1 minus 0, 1, 0 minus 2, minus 2. So this is my critical node. This is my newly inserted node. So what is the critical part? This is my critical part. அப்போ இது என்ன rotation? This is right child left subtree. So right child left subtree. So we go for RL rotation. RL rotation எப்படி perform பண்ணணும்? இந்த வந்து லெஃப்ட் இருக்கறனால ரைட்ல ரொட்டேட் பண்ணனும், இது ரைட்ல இருக்கறனால லெஃப்ட்ல ரொட்டேட் பண்ணனும். சோ இந்த ரொட்டேஷன் பண்ணோம்னா we can get the answer. இப்போ இத நான் ரைட்ல ரொட்டேட் பண்ணா என்ன ஆகும்? 16 உம் 17 இப்படி வந்துரும். 16 இந்த இடத்துக்கு வந்துரும், 17 இங்க வந்துரும். சோ அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? 15 16 17 அப்படி வந்துரும். அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும்? இந்த எட்ஜை வந்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணனும். அதாவது இந்த எட்ஜை மறுபடியும் இப்படி ரொட்டேட் பண்ணனும். சோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 15 அப்படிங்கிறது 16 ஓட லெஃப்ட்ல வந்துரும். சோ இது இப்படி ஆன்சர் கிடைக்கும். இதுவே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட்ல இதே சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நான் முன்ன சொன்னதான். இந்த லாஸ்டா இருக்கிற நோட என்ன பண்ணனும்? இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இது ரெண்டுக்கு நடுவுல கொண்டு வரணும் இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல என்ன 16. சோ 16 ஓட லெஃப்ட் என்ன 15, 16 ஓட ரைட் என்ன 17. சோ 16. What is left to 16? 15. What is right to 16? 17. Now this is my AVL tree after the double rotation.